எடுத்து வாசிக்கலாம். 63ஆம் சங்கீதம் அதனுடைய தலைப்பிலிருந்து 1ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கலாம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீது யூதயா வனாந்தரத்திலே உட்கார்ந்திருக்கும் போது எழுதின சங்கீதம். அப்படித்தான தலைப்பில் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும் அந்த பைபிளை எடுத்து அந்த வசனத்தை எடுத்து அந்த தலைப்பை மாத்திரம் கொஞ்சம் சத்தமா வாசிங்க பாப்போம். தாவீது எங்கே இருந்திருக்க வேண்டும்? பேசுங்க என்னோடு. எங்கே இருக்கும்படியாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தார்? எருசலேமிலே ஆண்டவர் கொடுத்த அரண்மனைக்குள்ளே உட்கார்ந்து ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவனை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த காட்டிலிருந்து அழைத்து அவன் மேலே அபிஷேகத்தை வைத்து அவனுக்கு அரண்மனையை கொடுத்த போது, இப்ப வசனம் சொல்லுகிறது, எருசலேமை விட்டு அதிகாரத்தையும் விட்டு பொறுப்பையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு தாவீது வனாந்தரத்திலே, யூதயா வனாந்தரத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறான். அங்கே உட்கார்ந்து பாடின சங்கீதம் 63வது சங்கீதம். நிறைய பேருக்கு சங்கீதம் எங்கே வரும்னு கேட்டா எங்க போனோம்? வனாந்தரத்துக்கு போனோம். எருசலேமிலே இருக்கும் போது பாடின சங்கீதம் என்று தாவீதினுடைய சங்கீதத்தில் நான் பார்க்க முடியாது. ஆனா தாவீது வனாந்தரத்தில் இருக்கும் போது எழுதின சங்கீதம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இதுதான். இந்த பகுதியை வாசித்த போது ஆண்டவர் மற்ற யாரையும் குறித்து சொல்லாத காரியங்களை தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். தன் குடும்பத்திலே மற்ற 7 சகோதரர்கள் வல்லமை படைத்தவர்கள், திறமையுள்ளவர்கள், யுத்த வீரர்கள் எல்லாம் இருந்தபோது அவர்களை மறந்து ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். தேவனுடைய கண்களுக்கு, தேவனுடைய பார்வைக்கு உலக பிரகாரமாக திறமையுள்ளவர்களை பார்க்கிலும் தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணி எருசலேமிலே உயர்த்தி வைத்திருக்கும் போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்த அந்த இடத்தை விட்டு தாவீது இப்பொழுது வனாந்தரத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். இருக்கீங்களா? சாதாரணமா ஒரு இன்னைக்கு உண்மையிலே நான் உங்களுக்கு எடுக்க வேண்டும் என்று வந்த செய்தியோடு அந்த வர்ஷிப்பினுடைய ஆரம்பத்தில் ஜோஷுவா பாஸ்டர் பேசின காரியம், அந்த காரியத்தை தான், அதாவது ஆண்டவர் காலதாமதமானாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதான் இன்னைக்கு நான் பேசியிருக்கணும். ஆனால் சாதாரணமாக ஒரு அப்பா வெளியூர்ந்து வரும்போது முதல்ல என்ன கொண்டு வந்து கொடுப்பாங்க? என்னது? ஸ்வீட்டு. கிஃப்ட் இல்லை, கிஃப்ட் பிள்ளைங்களுக்கு தேவையில்லை, ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் சாக்லேட்டு தான் சாக்லேட்னா நான் சாக்லேட் வாங்கிட்டு வரல, அந்த இப்போ நான் வந்து இந்த பழக்கத்தை நிறுத்திட்டேன். அந்த சாக்லேட்டில் வந்து எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக அற்புதம் செய்வார், உங்கள் வியாதியை நீக்குவார் அப்படின்னெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தணும், அந்த ஸ்வீட் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் வந்தேன். எந்த அப்பா வந்த உடனே பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க? கண்டிக்க மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. முதல்ல ஸ்வீட்டு கொடுப்பாங்க, அப்புறம் தண்டிப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் ஸ்வீட்டும் கொடுக்க போறதில்ல, தண்டனையும் கொடுக்க போறதில்ல, ரெண்டுக்கு நடுவில் சில காரியங்களை சீக்கிரமா சொல்லிட்டு நான் போக போறேன். அல்லேலூயா. ஏன் தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். தேவன் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா.
இங்க இருக்கிற யாருமே ஆமென் அடிமட்டத்தில் இல்லை. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஓரளவுக்கு நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஒரு எருசலேமை கொடுத்து எருசலேம் வரையிலும் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் யார் தெரியுமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் 1 பேதுருவின் புஸ்தகம் 2:9 சொல்லுகிறது, நீங்களோ அந்தகாரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்ப நீங்களும் நானும் யாரு? ராஜாக்கள். அல்லேலூயா. நம்ம உலகத்தார்கள் கண்களுக்கு நாம் விலை அற்றவர்களாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவர்களும் ராஜாக்கள். அல்லேலூயா. ஆமென். சொல்லதை பார்த்தா ராஜாக்கள் சொல்ற ஆமென் இது. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ ஒரு ராஜான்னு சொல்லுங்க, நீ ராஜாத்தின்னு சொல்லுங்க கர்த்தருடைய பார்வைக்கு. அல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிற யாருமே மற்றவர்களை குறைவாக நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு. அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் ராஜா. ஆமென். ஆளும்படியாக ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தரனை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய், எப்போ பார்த்தாலும் ஐயோ ஐயோ பலவீனம், வியாதி, பிரச்சனை, தட்டுப்பாடு, அது இதுன்னு வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மை படைக்கல. ஆண்டவர் நம்மை ராஜாக்களாய் படைத்து வைத்திருக்கிறார். ஆதாமை ஆண்டவர் படைத்த பிற்பாடு ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பலுகி பெருகி தேசத்தை நிரப்பி வானத்து பறவைகளையும் பூமியின் மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆமென் உலகத்தில் உள்ள சகலத்தையும் என்ன செய்யணும்? அடக்கி ஆள வேண்டும். அப்போ நம்மை ஆண்டவர் படைத்தது ஆளுகையின் அதிகாரத்தோடு. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆள வேண்டியவர்கள். அல்லேலூயா. வியாதியை ஆள வேண்டியவர்கள். ஆளுகை செய்வது என்றால் மற்றவர்களை கீழ்ப்படுத்தி ஆமென் அவைகளின் மேல் அதிகாரத்தோடு வாழ வேண்டியவர்கள். அப்படின்னா வியாதியை கீழ்ப்படுத்தி நாம் வியாதியின் மேல் அதிகாரத்தோடு இருக்க ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதி நம்மை ஆளுகை செய்யும்படியாக அல்ல, நாம் வியாதியை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயற்கை நம்மை சோர்வடைய செய்யக்கூடாது, நாம் இயற்கையை ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை ராஜாக்களாக சிங்காசனத்திலே உயர்த்தி வைத்திருக்கும் போது ஆமென் சாத்தானுடைய திட்டம், சாத்தானுடைய நோக்கம் நம்ம எப்படி ஆகலும் வனாந்தரத்திற்கு தள்ளணும். இந்த யூதேயா வனாந்தரம் என்பது என்ன தெரியுமா? தாவீது கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக தாவீது தன் ஆடுகளை மேய்க்கும்படி, தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக கடந்து சென்ற, ஆடுகளோடு கடந்து சென்ற இடம்தான் அந்த யூதேயா வனாந்தரம். அல்லேலூயா. யூதேயா வனாந்தரத்தை குறித்து தாவீதுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. வனாந்தரம் என்றால் அது வெட்டாந்தரை. வனாந்தரம்னா என்ன? நிறைய மரம், செடிகள், கொடிகள், அப்படியே பூ, காய், கனி எல்லாம் நிறைய இருக்கும். அதானே? அப்படித்தானே? வனாந்தரம் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? வனாந்தரம் எப்படி இருக்கும்? பாலைவனம், காய்ந்து போயிருக்கும், தண்ணி இருக்காது, உணவு இருக்காது, அவ்வளவு ஆமென் உஷ்ணமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறான் தாவீது. அல்லேலூயா. இந்த இடத்தில் இருந்துதான் தேவன் தாவீதை சிங்காசனம் எருசலேம் வரையிலும் உயர்த்தினார். ஆனால் சாத்தான் இப்பொழுது மறுபடியும் அவனை பழைய இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. பழைய இடத்திலே வந்து உட்கார்ந்து தாவீதினுடைய புலம்பல் தான் 63வது சங்கீதம்.
63ஆம் சங்கீதம் என்பது தன்னுடைய அன்பு மகனாகிய அப்சாலோமுக்கு பயந்து, ஆமென், சிங்காசனத்தையும் அரண்மனையும் அதிகாரத்தையும் செங்கோலையும் எல்லாவற்றையும் இழந்து அவன் ஓடி வந்து தஞ்சம் புகுந்த இடம்தான் இந்த யூதேயா வனாந்தரம். கர்த்தருடைய ஒரு இடத்திலே உயர்த்தி வைக்கும் போது அந்த இடத்திலிருந்து மறுபடியும் கீழே தள்ளுவாரா? 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 தள்ள மாட்டாரா? தள்ளுவாரு, தள்ளாரு. தள்ளுவாரு, தள்ளாரு. ஹல்லேலூயா. ஒரே பதில்ல பாஸ்ட் எப்படி சொன்னாலும் ஓகே. ஆமென், ஸ்தோத்திரம். தள்ளுவாரா, தள்ள மாட்டாரா? தள்ளாதா? சொல்லுங்களே. பின்னாடி இருக்கீங்களே, தலையில் கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களே, தள்ளுவாரா தள்ள மாட்டாரா? நான் சொல்லுவேன் தள்ளுவார். அவர் தள்ள மாட்டார்னாலும் தள்ள அனுமதிப்பார். ஏன்னா அவர் நம்மை உயர்த்தி வைக்கிற இடத்திலே அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நாம் எப்படி ஆமென் அங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதன்படி ஒருவேளை நாம் இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தள்ளுவார். அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து பேச நேரம் இல்லை. நமக்கு தெரியும் லூசிபரை குறித்து. கர்த்தர் உயர்த்தி வைத்த இடத்திலிருந்து லூசிபர் தள்ளப்பட்டானா இல்லையா? தள்ளப்பட்டான். ஏனென்றால் அவனுக்கு கொடுத்த இடத்திலே உட்காருவதற்கு அவன் தகுதி அற்றவனாய் மாறினான். தகுதி உள்ளவனாய் இருந்தான், ஆனால் அவனுடைய பெருமையின் மூலமாக அவன் தகுதி அற்றவனாய் மாறினபடியால் அவனை ஆண்டவர் தள்ளினார். இப்ப தாவீதை கவனியுங்கள். சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவன், அரண்மனையிலே எருசலேமிலே இருக்க வேண்டியவன், இப்போ யூதேயா வனாந்திரத்தில் வந்து உட்கார்ந்து, ஓ ஆண்டவரே, நான் உன்னை தேடுகிறேன் 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 என்று வனாந்திரத்தில் உட்கார்ந்து கதறிக்கொண்டிருக்கிறான். தாவீதினுடைய வனாந்திரத்திற்கு காரணம் என்ன? தாவீது தன்னுடைய பதவிகளை இழந்து போவதற்கு காரணம் என்ன? ஆமென். அவனுடைய எருசலேமை இழந்து தன்னுடைய அதிகாரத்தையும் அரண்மனையும் இழந்து போவதற்கு காரணம் என்ன? சீக்கிரமா நாம் 2 வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். அக்காலத்தில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலத்திலே தன்னுடைய படையாளிகளையும் படைத்தலைவனையும் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு தாவீது அரண்மனையில் வீட்டில் உட்கார்ந்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ராஜாக்கள் சாதாரணமாக யுத்தத்திற்கு போகிறது 2 காலகட்டத்தில் யுத்தம் நடக்கும். ஒன்று, எதிரிகள் தேசத்திற்கு விரோதமாக யுத்தத்திற்கு வரும்போது ராஜாக்கள் அவர்களை எதிர்த்து யுத்தத்திற்கு போவார்கள். அது என்ன யுத்தம் என்றால் தற்காப்புக்காக உள்ள யுத்தம். தற்காப்புக்காக உள்ள யுத்தம். தங்களையும் தங்கள் ஜனங்களையும் காப்பாற்றும்படியாக ராஜாக்கள் படையாளிகளோடு எதிர்த்து வருகிற சத்ருவை எதிர்த்து ஜெயிக்கும்படியாக யுத்தத்திற்கு போவார்கள். தற்காப்புக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக கடந்து போகிற யுத்தம். 2வது ஒரு யுத்தம், அதுதான் இந்த யுத்த காலம். இது எப்போனா, இந்த குளிர்காலம் முடிந்து அடுத்தது உஷ்ணகாலம் ஆரம்பிக்கும். குளிர்காலம் முடிஞ்சு என்ன ஆரம்பிக்கும்? உஷ்ணகாலம் ஆரம்பிக்கும். இந்த குளிர்காலத்திற்கும் உஷ்ணகாலத்திற்கும் நடுவிலே ஒரு காலம் உண்டு. அது என்ன காலம்? மழையா? இலையுதிர் காலம். என்னது அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? வசந்த காலம். வசந்த அம்மா இல்லை, வசந்த காலம். பிரைஸ் தி லார்ட்.
வசந்த காலத்திலே ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுவார்கள். குளிர்காலத்திலே போக மாட்டாங்க. ஏன்னா குளிர்காலத்தில் யுத்தத்திற்கு போனா படையாளிகள் குளிர்காலத்திலே யுத்தம் செய்ய இந்த குளிரினாலே முடியாது. ரெண்டாவது, வெயில் காலத்தில் யுத்தத்திற்கு போக மாட்டாங்க. வெயில் காலத்தில் ஏன் யுத்தத்துக்கு போக மாட்டாங்கன்னா, ஒன்று யுத்தத்தில் அந்த அந்த வெயில் காலத்தில் நான் சொல்றது வந்து எருசலேம், யூதயா, இஸ்ரவேல் அந்த அந்த சூழ்நிலைகளை சுற்றி இருக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். அங்கே குளிர்காலத்தில் பயங்கரமான குளிராக இருக்கும், நடுங்கும் குளிராக இருக்கும், எல்லாம் மைனஸுக்கு போகும். ஆனால் வெயில் காலத்தில் அவ்வளவு சுட்டெரிக்கும் வெயிலாக இருக்கும். நீங்கள் அரேபியன் தேசத்துக்கெல்லாம் இந்த மே, ஜூன், நான் நினைக்கிறேன் ஜூலை, ஆகஸ்ட்ல தான் பயங்கரமான வெயிலாக இருக்கும். அந்த வெயில் நேரத்துலலாம் அந்த தேசத்துக்கு நம்மளால் போக முடியாது. அவ்வளவு நம்ம உடம்புல இருக்கிற முடி கருவி போகும் அளவுக்கு வெயில் இருக்கும். அந்த அளவுக்கு உஷ்ணம். அந்த உஷ்ண காலத்தில் இந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா படையாளிகள் சோர்ந்து போயிடுவாங்க, யுத்தம் செய்ய முடியாது, யுத்தம் செய்ய மாட்டாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப கவனிங்க, இதற்கு நடுவிலே உள்ள காலம்தான் வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் எல்லா ஆண்டும் ராஜாக்கள் படையாளிகளோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். இந்த யுத்தத்தினுடைய நோக்கம் தற்காப்பு அல்ல, தங்களை காப்பாற்றும்படியாக அல்ல. ஆமென், தங்களுடைய தேசத்தை விரிவுபடுத்த வேண்டும். காப்பாற்ற அல்ல, தேசத்தை விரிவுபடுத்தணும். பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களோடு எதிர்த்து அவர்களை ஜெயித்து தங்களுடைய தேசத்தோடு அந்த தேசத்தையும் சேர்க்கணும். இரண்டாவது, ஆமென், அவர்களுடைய பொன்னும் வெள்ளிகளும் விலை உயர்ந்த பொருட்களும் கொள்ளை அடித்து ஆமென் தங்கள் தேசத்தினுடைய செழிப்பை பெருக செய்யணும். இந்த ரெண்டு நோக்கத்தோடு தான் யுத்தத்திற்கு போவார்கள். இப்ப நல்லா கவனிங்க, 2 சாமுவேல் 11வது அதிகாரம். ஆமென், இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாகவும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வருமானத்தை பெருகச் செய்யும்படியாகவும் ஒரு கூட்டம் ஜனங்கள், யுத்த வீரர்கள், ஆமென், வீடுகளையும் விட்டு வசதிகளையும் விட்டு, ஆமென், குடும்பத்தையும் விட்டு, மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு அவர்கள் யுத்த களத்திற்கு யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். உயிரை பணயம் கொடுத்து யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். எதிரியின் கரத்திலிருந்து ஆமென் யுத்தம் செய்து எப்படியாகிலும் அவர்கள் தேசத்தையும் தங்கள் தேசத்தோடு சேர்க்க வேண்டும் என்று சிந்தையோடு கூட தேசத்தின் மேலுள்ள பற்றுதலோடு இவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் யுத்தத்தை முன்னின்று தலைமை தாங்கி நடத்த வேண்டிய ராஜாவோ என்ன செய்தாரா? எருசலேமில் இறந்து விட்டாரா? இருந்து விட்டார். எருசலேமில் இருந்து விட்டார். யுத்தத்திற்கு முன்னாலே நின்று யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டிய தாவீது. தாவீதை குறித்து நமக்கு நல்லா தெரியும். யுத்தம் செய்ய அவ்வளவு திறமையுள்ள தாவீது. தன் யுத்தம் ஆரம்பித்ததே சிங்கத்தோடும் கரடியோடும் தான். ஆமென். பிற்பாடு கோலியாத்தை தனியா நின்று ஜெயித்தவன், பிற்பாடு பெலிஸ்தியர்களை ஜெயித்தவன். இப்படி யுத்தம் என்றால் அவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஹல்லேலூயா. எல்லா யுத்தத்திற்கு முன்று தலைமை தாங்கி தாவீது புறப்பட்டு போய் ஆரம்பித்த எந்த யுத்தமும் தோற்கடிக்கப்படவில்லை. தாவீது வெற்றியுள்ளவனாய் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய உண்மை, அவனுடைய ஜெபம், அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் கண்டு கர்த்தர் அவனை உயர்த்தி சிங்காசனம் வரையிலும் உயர்த்தி வைத்த போது இப்ப வசனம் சொல்லுகிறது, யுத்தத்திற்கு போக வேண்டிய தாவீது யுத்தத்திற்கு போகாமல் நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள் என்று யாரிடத்திலேயோ பொறுப்பு கொடுத்து விட்டு தாவீது என்ன செய்கிறார்? என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? உட்காந்தா இருக்காரு. என்ன செய்கிறாரு? உட்காந்தாலும் பரவாயில்லையே. வசனம் வாசிமா, 3 வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று இல்ல அதுக்கு முந்தின வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் ஈவினிங் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து
தாவீது தன் படுக்கையில் உட்கார்ந்து இருக்காரு. படுத்திருக்கிறார். எப்போ? யுத்தம் நடக்கிற சாயங்காலத்துல போய் படுத்துட்டு இருக்காரா? ஹல்லேலூயா. என்ன செஞ்சிருக்கணும்? யுத்தத்துக்கு. எங்க இருக்கணும்? யுத்தத்துல. ஹே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்க வேண்டிய நீ வீட்டில் உட்காந்து நான் ஒரு அல்லேலூயா மட்டும் தான் வருது. அல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனம் உயிர் கொடுத்து யுத்தத்திற்கு புறப்பட்டு யுத்தத்திற்கு போய் இருக்கும்போது, ஐயோ வெயில், பயங்கரமான வெயில், தாங்க முடியல அப்படின்னு வீட்டில் உட்கார்ந்தா அதுதான் உன் வாழ்க்கையின் வனாந்திரத்திற்கு காரணம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கிருபையினாலே நமக்கு எல்லாருக்கும் ஏசி வீடு கொடுத்துருக்காரு. இங்கே கொஞ்சம் பேருக்கு தான் ஏசி ரூம் இல்லை. உங்களுக்கும் சீக்கிரமாக தருவார். அந்த இல்லாதவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொன்னாலும் பரவாயில்லையே, கிடைச்சவங்க தான் மறுபடியும் ஆமேன் ஆமேன்றாங்க. அப்படின்னா எல்லா வீடும் ஏசி ஆகட்டும்னு சொல்கிறாங்க. இல்லாதவங்க எங்கள் ஓலை வீட்டில் எங்கே ஏசி வைக்க முடியும்? ஏன் ஓலை வீடு மாற்றி உங்களுக்கு பெரிய வீடு தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் ஏசி கொடுத்துருக்காரு, காரில் ஏசி கொடுத்துருக்காரு, சர்ச்சில் ஏசி கொடுத்துருக்காரு. ஆனாலும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, வெயில் அப்படின்னா ஆண்டவரே வெயில் வந்தால் நாங்கள் சர்ச்சுக்கு யுத்தத்திற்கு போக மாட்டோம். அல்லேலூயா. பலவீனம் வந்தால், நான் பைபிளில் படிச்சிருக்கேன், நீங்கள் படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பலவீனர்களாக வந்தாங்க. எனக்கு பலவீனம்னு யாரும் வீட்டில் உட்கார்ல. பலவீனர்களாக வந்தாங்க, பலனடைந்தவர்களாய் போனார்கள். அல்லேலூயா. நமக்கெல்லாம் பலம் இருந்தா வருவோம், பலவீனம் இருந்தா வரமாட்டோம். என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னே தான் சுகத்தை கொடுத்தாரு. இப்போ அவர் சுகத்தை கொடுப்பாரா, கொடுக்க முடியுமா என்று ஒரு சந்தேகம். வசனம் சொல்லுகிறது, கேட்க முடியாதபடி அவர் காது இன்னும் மந்தமாகவில்லை. அல்லேலூயா. ஆமென். பார்க்க முடியாதபடி என் ஆண்டவர் இயேசுவின் கண்கள் குருடாக்கப்படவில்லை. செயல்பட முடியாதபடி என் ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. அன்றைக்கு சுகத்தை கொடுத்தால் அவன் இன்றைக்கும் அவர் சுகத்தை கொடுக்க வல்லவர். அன்றைக்கு விடுதலை கொடுத்தார், இன்றைக்கும் விடுதலை கொடுக்க வல்லவர். அன்றைக்கு அற்புதம் செய்தார் உண்மை என்றால் இன்றைக்கு உனக்காக அற்புதம் செய்ய வல்லவர். அன்றைக்கு விசுவாசத்தோடு வந்தார்கள், இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு வந்தால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். தாவீது தன் பழைய நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம், முன்னே தேவனோடு இருந்த உறவிலே கொஞ்சம் விலகிவிட்டான். ஹல்லேலூயா. முன்னே யுத்தம் என்று கேட்டாலே முன்னே நிற்கிறவன் தாவீது. யுத்தம் என்றால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு யுத்தம் உண்டு. நமக்கு போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகாரத்தில் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு தினந்தோறும் யுத்தம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஒரு நம்முடைய ஆவிக்குரியவனுடைய யுத்தம் என்பது நம்முடைய எதிரி சாத்தான். அவனோடுள்ள யுத்தம் என்பது நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்தில் யுத்தம் என்றால் தாவீதுக்கு அவ்வளவு வாஞ்சை. ஒரு காலத்திலே ஜெபம் என்றால் எங்க ஜெபம் நடந்தாலும் அங்கெல்லாம் ஓடி ஓடி போய் நிற்போம். ஹல்லேலூயா. நீங்க தாவீதை மட்டும் மனசுல வச்சிட்டு இருக்காம உங்களையும் கூட கொஞ்சம் மனசுல கொண்டு வந்துடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்தில் ஃபாஸ்டிங் பிரேயரா நான் முன்னால இருப்பேன், சிஸ்டர்ஸ் மீட்டிங்கா நான் முன்னால இருப்பேன், பிரதர்ஸ் மீட்டிங்கா பரவாயில்ல, பிரதர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் போய் நான் சிஸ்டர்ஸை குறித்து சொல்றேன். ஆமாம். வீட்டு கூட்டமா நான் முதல் ஆளா இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா நான் முதல்ல போய் சர்ச்சில் 9 மணிக்கு ஆராதனைன்னா 8:30 மணிக்கு நான் போய் இருப்பேன். அப்படி இருந்திருக்கீங்களா?
பாஸ்டர் எங்களை குறித்து நீங்கள் பேசலை பாஸ்டர், வேற யாரை குறிச்சோ பேசுறீங்க. நான் என்னை குறித்து சொல்கிறேன், என்னை குறித்து பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இப்போ அன்றைக்கு இப்படியெல்லாம் இருந்தீங்க, இப்போ சிஸ்டர்ஸ் மீட்டிங் போகட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகட்டும், வீட்டு கூட்டம் போகட்டும், ஞாயிற்றுக்கிழமையாகலும் வரீங்களா? டைம் இருந்தால் வரேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. நான் இது கொஞ்சம் உங்களை யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு அப்படியே சோப்பு போட்டு பேசுகிறேன். இது வேறு விதமாக பேசலாம். ஹல்லேலூயா. ஆனால் நான் இப்போ அந்த மாதிரி பேசலை. நான் சொன்னேன், ஆமென், கொஞ்சம் சோப்பு போட்டு பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். நீங்கள் நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 நாளாகமும் கடைசி அதிகாரம் கடைசி வசனங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள். படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி தெரியும் தெரியுமா? பைபிள் படிக்கணும். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பைபிள் படிக்கணும்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பைபிள் படிக்கணும். நாளாக எங்கே இருக்குன்னே தெரியலன்னு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. இப்போ அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள். ஏமா அந்த வசனம் எடுத்தீங்களா? அவர்கள், அந்த வசனம் ஓய்வு நாளை ஆசரித்து முடியும் வரையிலும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சொல்லவா? நான் 2 நாளாகமும் 36-21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த தேசம் தன்னுடைய ஓய்வு நாளை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அல்லேலூயா. அது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதா? 70 வருஷம் இஸ்ரவேல் தேசத்திற்கு டெய்லி என்னது? ஓய்வு நாள். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் ஓய்வு நாள் ஆசரிக்கல? ஒரு வாரத்துக்கு எத்தனை ஓய்வு நாள்? ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 52. ஒரு வருஷத்துக்கு 52 ஓய்வு நாள்னா 70 வருஷம் என்பது எத்தனை வருஷத்தோட ஓய்வு நாள்? அதில் எப்படி பாச கண்டுபிடிப்பது? எஸ்தர் சொல்லுமா? பிகாம் படிக்கிறாள், எம்காம் படிக்கிறாள், நீ சொல்லுமா? எத்தனை வருஷம்? நீங்கள் வீட்டில் போய் கணக்கு சொல்லி போட்டு பாருங்க. 490 வருஷம். 490 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல? கவனிங்க, வனாந்தரம் வழியாய் நடந்து வந்தவர்கள். வனாந்திரத்தில் இருக்கும் போதும் ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். 6 நாள் வேலை செய்யணும், 7 நாள் ஓய்ந்திருக்கணும், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். அது என்னுடைய, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், கர்த்தருடையது 2. என்னது? 1 ஓய்வு நாள், அது நம்முடையது அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பழைய ஏற்பாடிலே கடைசி நாள் ஓய்வு நாள், புதிய ஏற்பாடிலே நமக்கு வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள். இது நம்முடைய நாளே அல்ல. நம்முடைய இஷ்டப்படி நமக்கு எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற நாள் கிடையாது. இன்றைய நாள் யாருடையது? கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது, கர்த்தருடைய நாளிலே நான் என்னவான? ஆவிக்குள்ளானேன்.
கர்த்தருடைய நாள் கர்த்தருடையது. அந்த ஒரு நாள் அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் செய்யணும். 6 நாள் நீங்க போய் வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, உடைங்க. ஆமென். 7ஆம் நாள் ஒரு நாள் அது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் நமக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது என்னுடைய தசமபாகம். அதை குறித்து நான் பேசியிருக்கேன். இப்போ அந்த பக்கமே நான் போகல. பிரைஸ் தி லார்ட். இப்போ 490 ஆண்டுகள் வனாந்திரத்தில் தேவன் கொடுக்கப்பட்ட கட்டளை, வனாந்திரத்தில் இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் அப்படியே ஆசரிச்சாங்க. வனாந்திரத்தில் இருக்கும் நாளெல்லாம் ஒரு நாள் கூட ஓய்வு நாளை விடாம ஆசரிச்சாங்க. இப்போ வனாந்திரத்தில் இருந்து அவர்களுடைய உண்மையை கண்டு கர்த்தர் எங்க கொண்டு வந்துட்டாரு? கானானுக்கு கொண்டு வந்திருக்காரு. கானான்ல என்ன இருக்கு? வனாந்திரம் கிடையாது. கானான்ல என்ன இருக்கு? ஒலிவு மரங்கள், அத்தி மரங்கள், திராட்சை செடிகள், தண்ணீர் நிரம்பின கிணறுகள், அழகான வீடுகள். இது எல்லாம் அந்த உடனே வனாந்திரத்தையும் மறந்தார்கள், கட்டளைகளையும் மறந்தார்கள், தேவனையும் மறந்தார்கள். இப்ப ஞாயிற்றுக்கிழமை எது, திங்கட்கிழமை எது, சனிக்கிழமை எது, ஓய்வு நாள் எது, சிஸ்டர்ஸ் மீட்டிங் என்ன, ஃபாஸ்டிங் பிரேயர் என்னைக்கு, இப்ப ஜனங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளையும் கூட அவர்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். ஆமென். தங்களுடைய வேலைகளை செய்யும்படியாக, தங்களுடைய சொந்த காரியங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய நாளையும் கூட அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு வாரம் ஓய்வு நாள் ஆசரிக்கல, ஒண்ணுமே நடக்கல. அடுத்த வாரம் ஆசரிக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஒரு மாசம் சர்ச்சுக்கு போகல, ஒண்ணுமே நடக்கல. நம்ம என்ன ஒண்ணுமே நடக்கலன்னா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவர் என்ன பண்ணும்? உடனே அடிச்சா அடுத்த வாரம் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகல, அதனால தான் அடி கிடைச்சது அப்படின்னு கரெக்டாக அடுத்தோட வந்துடுவோம். ஒரு மாசம் சர்ச்சுக்கே வரல, அடியும் கிடைக்கல. அப்ப என்ன நினைக்கிறோம்? பரவாயில்ல, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அப்போ தண்டனை கிடைக்கலனா எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் மூட்டை கட்டி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கணும். ஹல்லேலூயா. உரைக்குதா? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல அப்போ கிடைச்சது தண்டனை. ஆமென். புதிய ஏற்பாடுல எல்லாத்தையும் நீங்க ஒன்று நினைக்கணும், நல்லா நம்ம பிரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாடுல கிருபையின் காலம், அதனால நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு. இல்ல, கிருபையின் காலம்தான் உண்மை. அது எதுக்கு கிருபை? பாவம் செய்வதற்கு இல்ல கிருபை. கிருபையின் காலம் என்ற அதற்கு அர்த்தம் இந்த காலகட்டத்திலே தான் புறஜாதிகளாகிய நாம் கர்த்தரோடு இணைவதற்கு, மனவாட்டிகள் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தார். அதுதான் கிருபையின் காலம். இல்லாம நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் கிருபையுள்ளவர் அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு கட்டளை கடினம். பழைய ஏற்பாடிலே விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். புதிய ஏற்பாடிலே கர்த்தர் சொன்னார், விபச்சார இச்சையோடு ஸ்திரியை பார்க்கிறவன் விபச்சாரம் செய்கிறான். பழைய ஏற்பாடிலே கொலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். புதிய ஏற்பாடிலே உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசினால் அது கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு கட்டளை கவனம். தேவ பிள்ளைகளை எச்சரிப்பாயிருங்கள். நான் உங்களுக்கு அன்பா உங்க மேல இருக்கிற, நல்லா கவனிக்கணும். நீங்க வந்து சர்ச்சுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரலன்றதுனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் வர போறதில்லை. நீங்க வரல, எனக்கு ஏதாவது நஷ்டமா? நான் சொல்றேன், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு, நான் 92 ரட்சிக்கப்பட்டேன். 34 வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு. இன்று வரையிலும் ஒரு ஓய்வு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நின்று தைரியமா சொல்ல முடியும். அந்த கோவிட் நாட்களில் சர்ச்சுக்குன்னு வர முடியாதுன்னா கூட அந்த நேரத்தில் இங்க வந்து லைவ்ல நடத்திட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தடவை நான் சவுதி அரேபியா தேசத்தில் இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சவுதி அரேபியாவில் இல்லை, ஜோர்டானில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்.
சர்ச்சே கிடையாது, எங்கேயுமே சர்ச்சுக்கு போக முடியாது. என்ன பண்ணிட்டோம், நானும் என்னை அழைத்து கொண்டு போன அந்த குடும்பமும் சேர்ந்து எங்கள் ஹோட்டல் அறையிலே உட்காந்து 2 மணி நேரம் நாங்கள் பாட்டு பாடி பைபிள் படித்து, நான் ஒரு பிரசங்கம் அன்னைக்கு பண்ண பிரசங்கம் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. 21ஆம் சங்கீதம், 22ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், இந்த 3 சங்கீதத்தை இணைச்சு அன்னைக்கு நான் அந்த 4 பேருக்காக பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஓய்வு நாளை நீங்கள் அசட்டையாக எண்ணாதீர்கள். பெரும் தவறு. ஐயோ வெயில், எனக்கு பலவீனம், எனக்கு அது, எனக்கு இது, அப்படி சிலவங்க சொல்கிற அந்த காரணத்தை எல்லாம் பார்த்தா நமக்கு இதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு வராமல் இருப்பாங்க. மழை வர்ற மாதிரி வரல, ஆனால் சொந்தக்காரங்க வருவேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வரல. வரேன்னு நான் சொல்கிறேன், எங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்தால் இன்னைக்கு வராதிங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா வந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வாங்க, 2 பேர் எக்ஸ்ட்ரா வரட்டுமே, சுவிசேஷம் கேட்கட்டுமே. அல்லேலூயா. அதுவும் இல்லைன்னா நீங்கள் இருங்க, நாங்கள் இதோ போயிட்டு வந்தோம், இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தப்பிச்சு கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளிலே விருந்தாளிகளை கூப்பிட்டு சிக்கன் மட்டன் பண்ணி போட்டா சிக்கன் மாதிரி நமக்கு சீக்கிரம் ரெக்க முளைச்சிடும். அல்லேலூயா. எச்சரிப்பா இருங்க, கவனமா இருங்க. அல்லேலூயா. 10 சொந்தக்காரங்க நம்ம மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் போகலை அதனால கோவப்பட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம்னு வைக்கிறாங்க. ஆமே, கல்யாணம் முடிச்சுட்டு போங்களே, நீங்களா போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. தாவீது, நான் அதான் சொன்னேன், டைம் ரொம்ப போயிடுச்சு. ஒரு தீர்மானம் எடுங்க. நான் மஞ்சுளா அந்தியை பற்றி நிறைய பேசுவேன். அவங்க ஐசியூவில் இல்லைன்னா அவங்க சர்ச்சில் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஐசியூவில் போய் அங்கே போட்டு வச்சாதான் அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க சர்ச்சில் இருப்பாங்க. நம்ம சொல்கிற காரணம் எல்லாம் பார்த்தா அந்த தமிழில் ஒரு வார்த்தை என்னது, ஜுஜுபியா, கொசுறு காரியங்களை சொல்லிட்டு ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிய, நாம் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டவரை கேட்க மாட்டாரோ? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கேட்க மாட்டாரு. அப்படி கேட்டார்னா நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன். ஏன் தெரியுமா? இத்தனை பாவம், இத்தனை ஜனங்க இந்த கொடும் வெயில்ல பஸ் பிடிச்சு, ஆட்டோ பிடிச்சு, டாக்ஸி பிடிச்சு இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீ ஒன்றும் இல்லாம நோவு கும்பிட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய ஜபத்தை கேட்டா அப்ப நம்ம எல்லாம் யாரு? ஹல்லேலூயா. நான் அமைதியா இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புங்க. கர்த்தருடைய நாளை அசட்டையாக எண்ணாதீர்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அசட்டையாக எண்ணாதீர்கள். நீங்கள் அந்த வீட்டில் போய் 11ஆம் அதிகாரம் படிக்கணும், 2 சாமுவேல். நான் இப்போ தான் ஆரம்பித்தேன், அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரல. அவன் போக வேண்டிய இடத்துல கரெக்டாக யுத்தத்திற்கு தலைமை தாங்கி நேராக போயிருந்தான், இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. போகாம வீட்டிலே உட்கார்ந்ததின் படியாக அவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனை எவ்வளவு தெரியுமா? கொடும் பாவத்தில் விழுந்தான். ஊரியாவின் மனைவியோடு பாவம் செய்தான், ஊரியாவை கொலை செய்தான், பொய் சொன்னான். அல்லேலூயா. எவ்வளவு பாவம்! காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார வேண்டிய நேரத்தில் வீட்டில் தூங்கிட்டு இருந்தபடியால். அல்லேலூயா. அருமை தேவஜனமே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையையும் கர்த்தருக்கு கொடுத்தால் மனிதர்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுப்பார். ஹல்லேலூயா.
ஆமென். இதில் மாத்திரம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் சாகிற வரைக்கும், என் மூச்சு நிற்கிற வரைக்கும், ஆமென், கர்த்தருடைய நாள், ஓய்வு நாளில் நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன். அப்படி போனாலும் ஆராதனை முடிச்சுதான் போவேன். அப்படின்னு என்ன செய்யணும்? நான் எவ்வளவுதான் சொன்னாலும் இதுல சிலவங்க பழைய குருடி கதவை திரடின்னு தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க மாறணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய தண்டனைக்கு நீங்கள் உட்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நல்ல கவனிங்க அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வனாந்தரம். ஆமாவா இல்லையா? இல்லை, என் வாழ்க்கையில் எப்போவுமே செழிப்பு தான் அப்படின்னு யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்துக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கும். தாவீது போய் வனாந்தரத்தில் உட்கார்ந்து ஆமென் படுத்து தூங்கிட்டு இருக்கல. அவர் வனாந்தரத்தில் போய் உட்கார்ந்து சொல்றாரு, அதிகாலமே நான் உன்னை தேடுகிறேன். தேடுகிறேன்னா என்ன? தேடுகிறேன் அதான். எது இப்போ நான் இந்த நம்ம சதீஷ் பரோட பையன், அவர் மடியில் உட்காந்துருக்காரு. இப்போ அவர் வந்து பையனை தேடணுமா? இப்போ அவர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா பையனை இப்போ என்ன செய்வார்? அப்போ தேடணும் அப்படின்னா காணாம போச்சு, அவனை காணோம், என் பக்கத்தில் இல்லை. அப்போ காணாத போன உடனே தான் தேடணும். இப்ப தாவீது ஆண்டவரை காணாம போச்சு. தாவீது சொல்றாரு, நான் ஆண்டவரை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் அவரின் முன்பாக இருக்கிறபடியால், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனா இப்போ தாவீது அசைக்கப்பட்டான். காரணம், கர்த்தர் தாவீதுக்கு முன்பாக இல்லை, காணாமல் போயிட்டாரு. அல்லேலூயா. இப்ப தாவீது அறிந்து கொண்டார், என் வனாந்தரத்திற்கு காரணம் கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டாரு, இல்லைன்னா நான் கர்த்தரை விட்டு விலகிவிட்டேன். ஹல்லேலூயா. யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்திற்கு போகாமல் மாளிகை மேலே உலாவிக் கொண்டிருந்தேன். ஆமென். மெத்தையிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆராதனைக்கு செல்ல வேண்டிய நேரம், கர்த்தருடைய ஆலயத்திலே போய் கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரம், என் சொந்த காரியங்களுக்காக நேரத்தை செலவிட்டபடியால் இந்த ஆமென் வனாந்தரத்திற்கு காரணம் அதுதான். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிற வனாந்தரத்திற்கு காரணம் இதுதான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்க என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்து எங்க விட்டுட்டாரு? என்ன வனாந்தரம்? யூதயா வனாந்தரம். யூதயா வனாந்திரத்திலே ஆண்டவர் கொண்டு போய் விடுவதற்கு காரணம் இருக்கு. இதே வனாந்திரத்திலே தான் தாவீது சிறுபாலகனாயிருக்கும் போது கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. தன் ஆடுகளை மேய்க்க விட்டு தன்னுடைய இசைக்கருவி எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் வானத்தை திறந்து இறங்கி வருவார். தாவீதோடு கூட நடப்பார், தாவீதோடு கூட பேசுவார், தாவீதை தன் கரத்திலே ஏந்துவார். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்து கொண்டே இருந்த வனாந்தரம், அதே இடத்தில் தேவன் அவனை கொண்டு விட்டு இப்போ அவன் தேடுகிறான். பழைய அந்த தேவ பிரசன்னத்தை அவனாலே உணர முடியவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்கள் நாம் அனுபவித்த தேவ பிரசன்னம் இன்னைக்கு நம்மளாலே உணர முடிகிறதா? கடந்த நாட்கள் நாம் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு நம்மளாலே ஜெபிக்க முடியுதா? கடந்த நாட்கள் நாம் ஆலயத்திற்காக ஆமென் வந்து എരിവ്, അതിനെന്താ തമിഴ്? എരിവ്, നിന്റെ ആലയത്തെ കുറിച്ചുള്ള എരിവ്, ഭക്തി വൈരാഗ്യം, ஆலயத்தை குறித்து உனக்கு இருந்த வைராக்கியம் இப்ப இருக்கா? கர்த்தரோடு இருந்த உறவு இப்ப இருக்கா? இல்லை என்றால் உன் வனாந்தரத்திற்கு அதுதான் காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்ம ஆலயத்திற்கு வராமல் இருப்பதற்கு நம்ம கண்டுபிடிச்சு சொல்ற காரியம் எல்லாம் ஆண்டவர் சைன் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறோமா? இதனால தான் நான் வரல அப்படின்னு நம்ம சொல்றோம். பாஸ்டர் ஓகே அப்படின்னு நினைப்பாரு, விசுவாசிகளும் பரவாயில்லன்னு நினைப்பாரு. கர்த்தர் சைன் பண்ணுவாரா? சரி ஓகே, நான் அப்ரூவ் பண்ணிட்டேன், அவன் நீ இதனாலே வரல, அவன் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க வீட்டில், அதனால ஓகே அவனுக்கு லீவு கொடுத்துட்டேன் இன்னைக்கு அப்படின்னு ஆண்டவர் சைன் பண்ணுவாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 ஆண்டுகள் சேர்த்து வைத்ததை போல ஆண்டவர் நமக்கு சேர்த்து வைப்பார். இன்னைக்கு தாவீது ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து, எத்தனை நாள் வனாந்திரத்தில் இருந்தார்னு தெரியல, ஆனா வனாந்திரத்தில் விழுந்து அழுது புலம்பி தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆமென் ஆண்டவர் பாதத்திலிருந்து மன்னிப்பை பெற்று அதற்கு பின் அதிகாரங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் பின் அதிகாரங்களை நான் 25 26 நினைக்கிறேன். அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது ஆமென் தன் மகனாகிய அப்சாலோமினால் துரத்தப்பட்டு வனாந்திரத்திற்கு போன தாவீதை ஆண்டவர் மறுபடியும் தன் சத்ருவை மடங்கடித்து, சத்ருவை முறியடித்து, தன்னை வனாந்திரத்திற்கு அனுப்பின சத்ருவின் மேல் ஜெயத்தை கொடுத்து மறுபடியும் அதே இடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து உயர்த்தி வைக்கிறார். தாவீதை பார்த்து கேளுங்க, தாவீதே வனாந்திரத்தில் இருந்து புலம்பினாய் அல்லவா, இப்போ எப்படி மறுபடியும் இந்த சிங்காசனத்தில் வந்தாய் என்று கேட்டால் தாவீது சொல்ற ஒரே காரியம், நான் வனாந்திரத்திலே போய் ஆமென் தேவனுடைய பாதத்திலே விழுந்து 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 புலம்பி அழுது கண்ணீர் வடித்து என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டபடியால் கர்த்தரின் மேல் மனமிறங்கி என்னை மறுபடியும் உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு என் அன்பு பிள்ளைகளே, ஆமென் குறைகளை அறிக்கையிடுங்க. இனிமே நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையற்றவளாய் இருக்க மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். இந்த உலகத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாழ்நாள் முழுவதும் 6 நாள் தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். உயிர் போனாலும் இந்த உலகம் எல்லாம் அந்த 7ஆம் நாள் எனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று சாத்தான் சொன்னாலும் இல்ல, ஆமென், இந்த உலகத்தை விட எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் என்று இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திற்கு காரணம் கர்த்தர் அல்ல, நம்முடைய வனாந்தரத்திற்கு காரணம் நம்ம தான். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வனாந்தரம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் எங்களை வைத்திருக்கிற எருசலேமிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் இனிமே உள்ள நாட்கள் என்ன தான் நடந்தாலும் நாங்கள் நடக்கிற சம்பவங்களை பழிசாரி ஆமென் ஸ்தோத்திரம் ஒருபோது உம்முடைய சமூகத்தை நாங்கள் இழந்து விட மாட்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசி வரையிலும் உமக்கென்று உண்மையாய் உறுதியாய் நிற்க தேவன் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.